தொகுதி மறுவரைக்கு எதிராக ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாளைக்கு எல்லா வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடி ஏந்துவோம் அப்படிங்கிற அறிவிப்பு தற்போதைய செய்தியா வருது. தொடர்ச்சியா பாஜக எதிர்ப்பு அல்லது மத்திய அரசு எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் முதன்மைப்படுத்துகிறதா திமுக? நீங்களும் உங்களுடைய தலைவர் அல்லது முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அந்த தலைமை எவ்வளவு தூரம் உங்க கூட்டணிக்கான வலிமை அப்படின்னு பாக்குறீங்க? முதல்ல எங்களுடைய தலைவர் அவர்கள் கூறியிருக்க இந்த கருப்பு கொடிக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இது காலத்துக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த டீலிமிட்டேஷன் நம்மளுடைய பீட்டர் அல்ஃபோன்ஸ் அண்ணன் சொல்லது போல ஒரு தமிழ்நாட்டோட பிரச்சனை மட்டும் கிடையாது. நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய ப்ராப்ளமாக தான் இது பார்க்கப்படுது. இப்போது நம்மளுடைய வைகை செல்வன் அண்ணன் சொல்லும் போது பேசுனாங்க, நாங்கள் அதுக்கு ரொம்ப நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போம், நாங்கள் அந்த மாதிரி டீலிமிட்டேஷனை வரவிட மாட்டோன்ட்டு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு முன் வச்சிடுறேன். ராஜ்யசபாவில் அப்போ அந்த பில் வரும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் அத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்களும் அந்த பில்லுக்கு ஓட் போடாமல் அகேன்ஸ்டாக ஓட்டு போடுவாங்கன்றது மட்டும் அவர் பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் அந்த விஷயங்களை சொல்லட்டும். எங்கள் கூட்டணியின் பலம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு கூட்டணியின் பலம் எங்களுடைய கழக தலைவரின் ஆளுமை. கடந்த 10 ஆண்டு காலமாக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கூட்டணி எலெக்ஷனுக்காகவும் பல தேர்தல் யுத்திகளுக்காகவும் நாங்கள் மாறவில்லை. அதே கூட்டணியை தான் 10 ஆண்டு காலம் வச்சுருக்காங்க. இன்றைய அளவில் எங்களோட தேமுதிக பிரேமலதா மேடமும் ஜாயின் பண்ணியிருக்காங்க எங்களுடைய கூட்டணியோட பலத்தை பார்த்து. ஸோ ஒரு கூட்டணியை வச்சு 10 எலெக்ஷன்ஸ்க்கு மேலே ப்ரூவ் பண்ணியிருக்கிற ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர் தான் நம்மளுடைய இன்றைய முதலமைச்சரும் எங்கள் கழக தலைவரும் அவர்களும். அவர் சொல்லக்கூடிய நம்பகத்தன்மையான வார்த்தை சொல்றதை மட்டும்தான் நாங்கள் களத்தில் செய்கிறோம். நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய 2021 நாங்கள் செய்த அத்தனை தேர்தலில் சொல்லப்பட்ட அத்தனை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்ன விஷயங்களை செஞ்சுருக்கோம். அதே சார்ந்து இப்போ 2026 நாங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நிச்சயமாக செய்வோங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மதசார்பற்ற கூட்டணிங்கிறது ஒரு முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.